வணக்கம். என்னுடைய பெயர் திருமூலன். இவங்க என்னுடைய மனைவி. பெயர் அரவிந்தம். நாங்கள் புதுவையிலிருந்து வருகிறோம். இவங்களுக்கு கடந்த 6 வருடமாக முட்டி வலி இருந்தது. அதுக்கு வலி மாத்திரைகள், ஆயின்மெண்ட்டு, தைலம் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு வராங்க. அதில் ஆயுர்வேதத்துலேயும் சரி, இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிட்டுன்னு வந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த வலி மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் வலி குறையுது. அதுக்கப்புறம் திரும்பி வலி வருது. அவங்களுக்கு இந்த முட்டி வலி அதிகமாக இருந்ததுனால டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, இது முட்டி ரொம்ப தேஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட படித்தவங்க கிளாஸ்மேட்டு, அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டேன். அவங்க வேணாம், நான் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னுடைய சிஸ்டர் இந்த மாதிரி ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட்டு ஆயுர்வேதிக் முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லா இருக்காங்க ஓரளவுக்கு. இப்போ யாரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலே அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வரும்போது இங்கே ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்தோம். டாக்டர் பார்த்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கங்க, உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால அதை சரின்னு மேற்கொண்டோம். இப்போ இவங்க கடந்த 5 நாட்களாக இந்த இங்கேயே ஆஸ்பத்திரியிலே பஞ்சகர்மா முறையில் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வர்மா முறையில் இந்த ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி ஒரு 5 நாட்களாக செய்து வராங்க. முதல்ல ரொம்ப வலியில் துடிச்சுன்னு இருந்தாங்க. இப்போ வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோட இது எங்களுக்கு வலி குறைச்சது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என் பேர் அரவிந்தம். இந்த மூட்டு வலினால் பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் வலி இல்லாத ஃப்ரீயாக இருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா செய்கிறாங்க. இதேமாரி நெடுக்க இருந்துட்டாக்கா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கேயுமே வெளியே போக, உக்கார, எழுந்திருக்க, பஸ் ஏற முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஹாஸ்பிட்டலு, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. RJR Herbal Hospital.